வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமைச்சர் பொன்முடி பதவியும் அமைச்சர் துரைமுருகன் பதவியும் பறிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 3 அமைச்சர்கள் பதவி பறிக்கப்பட்டு 3 இளம் அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்யப்பட உள்ளதாகவும், மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பொன்முடியின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்படுவதோடு மட்டுமல்ல, அவருக்கு எம்எல்ஏ பதவி மட்டும் போதும், மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சரி, எதற்காக திமுகவின் மூத்த அமைச்சரான பொன்முடி மற்றும் துரைமுருகன் பதவி பறிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்குமே ஆனால், அவர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. எப்ப வேண்டுமானாலும் இவர்கள் சிறைக்கு செல்லலாம் என்ற ஒரு காரணத்தினால் இவர்கள் மீது மீண்டும் அமைச்சராக பொறுப்பு வகித்தால், இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரக்கூடும் என்பதை முன்கூட்டியே அறிந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அது மட்டுமல்ல, உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் வயது மூப்பின் காரணமாக இருப்பதாலும், அடுத்து துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க சூழலில் இவர்களது பேச்சை அவரால் தட்ட முடியாது என்ற ஒரு காரணத்தினாலும், இவர்கள் தவறு செய்தால் உதயநிதியால் தண்டிக்க முடியாது என்ற காரணத்தினாலும் இவர்களது பதவி பறிக்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. நிதியமைச்சராக மீண்டும் பழனிவேல் தியாகராஜன் பதவி பிரமாணம் எடுக்க உள்ளதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயம் துரைமுருகன், பொன்முடி இவர்கள் பதவி பறிக்கப்படுவதோடு மட்டுமல்ல, துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதும் உறுதிதான் என்ற தகவல் தற்பொழுது ஆணித்தரமாக வெளியிடப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகியாக போற்றப்படக்கூடிய திமுகவின் உறுப்பினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மானக்கேடான ஒரு செயலை தான் செய்து வருகிறார்கள். திமுக எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது 2011ஆம் ஆண்டில் அப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். கரூர் கோட்டையின் மிகப்பெரிய ஒரு திருடன் செந்தில் பாலாஜி என்று அப்பொழுது மேடை போட்டு விமர்சனம் செய்தார் ஸ்டாலின் அவர்கள். திமுகவில் இணைந்தவுடன் நல்லவராக மாறிவிட்டாரா என்று பாஜகவின் முக்கிய நபராக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் விமர்சனமும் செய்து வருகிறார். ஒரு திருடனை, ஒரு கொள்ளையனை தியாகி என்று போற்றக்கூடிய திமுக மக்களுக்கு எப்படி நன்மை செய்யக்கூடிய வகையில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களால் எப்படி நலத்திட்டங்களை செய்ய முடியும் என்றும் அவர் கேள்விகளை எழுப்பியுள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.